நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர காலம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். துலா ராசி அன்பர்களே, சில விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கும், பல விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். துலா ராசிக்கு நிறைய விஷயங்கள் அவ்வளவு நல்லா சொல்லிட்டே தான் வந்துட்டு இருக்கும். பட் இப்போ இந்த சனி வக்ரம் அப்படின்ற காலத்துல சில விஷயங்கள் எச்சரிக்கையா இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வக்ரம் அப்படின்றது இயல்புக்கு மாறிய நிலை. இப்ப இயல்பா துளாராசிக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா அந்த இயல்பான மாறின நிலைக்கு வரும் இல்லையா? சோ அதை தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொன்றா எதுல எச்சரிக்கையா இருக்கணும், எது சூப்பரா இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, துலா ராசி அப்படின்னாலே அங்க சனி பகவான் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு பர்சன், ஆல்வேஸ் இது உறுதி. அந்த சனி பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டுல இருக்கார். 6ஆம் வீட்டுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர். ஆனா இப்ப வக்ரம் பெற்ற நிலை, அப்ப அந்த அளவுக்கு சூப்பர் இல்லை. எதுல சூப்பர் இல்லை அப்படின்னா, இப்ப தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. கடன் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் கொடுக்க வேண்டிய இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா கரெக்டா ஃபர்ஸ்டே கொடுத்துருங்க. எப்பயுமே நீங்க 20ஆம் தேதி கொடுப்பீங்க அப்படின்னா இப்ப 5ஆம் தேதியே கொடுத்துருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அவங்களோட வச்சுக்கவே வேண்டாம். நீங்க பேங்க் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் தேவையே இல்லாம கட்டாம போய் நிறைய பிரச்சனைக்குள்ள நீங்க மார்ட்கேஜ் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிலேயே உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க கடன் கட்டுதல் அப்படின்றதுல எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, நீங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக யார்கிட்டையாவது ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்காக ஒரு கேஸ் போடுறீங்க, ஒரு கோர்ட்டுக்கு போறீங்க, புதுசா ஏதாவது இனிஷியேட் பண்றீங்க அப்படின்னா வம்பு வழக்கு பிரச்சனை அப்படின்றதுக்கு இந்த காலகட்டம் உரியது அல்ல அல்ல அல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப எல்லா கிரகங்களுமே பாசிட்டிவ்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கறனால ஓகேடாப்பா இப்ப போடலாமா அப்படின்னா ஜூன் 13 இருந்து நீங்க நவம்பர் 27 வரைக்கும் தயவு செஞ்சு அதை தள்ளி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அது பெரும் சக்சஸை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இப்ப இயல்புக்கு மாறிய நிலை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஏதாவது கோர்ட் கேஸ் போயிட்டு இருந்தது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது சால சிறந்தது. ஆனா நான் சொல்றத நீங்க இப்ப நோட் பண்ணணும். உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க பிறக்கும் போது சனி வக்ரம் அப்படின்னு இருந்ததுன்னா கவலையே படாதீங்க. இந்த பீரியட் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இப்போ நீங்க எந்த முயற்சியை எடுத்தாலும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பெரிய பெரிய விமோச்சனங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு இப்ப பார்த்துட்டு தான் எதெல்லாம் நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள போறோம் ஜெயிக்கணும் அப்படின்னா போகணுமா வேண்டாமான்னு நான் இப்ப சொன்ன பாயிண்ட்ஸை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தீரவே இல்லை அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் இப்ப தீரும்ன்றதும் ஒரு பெரிய சுபமான ஒரு பாயிண்ட். அண்ட் மோர் ஓவர், எப்படி எடுத்துட்டு போறதுன்னே தெரியல, நீண்ட நாளா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு, பண்ணலாம் அப்படின்னா ஒரு தைரியமே வரல, எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி எதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தீங்களோ அதெல்லாம் சனி பகவான் தானாகவே வந்து முடிச்சு கொடுப்பார். அண்ட் மேலும் உங்களுடைய 3ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து சூப்பரா இங்க வெளிப்படும். அந்த வெளிப்படுறதுனால ஆட்டோமேட்டிக்கா அற்புதமான அப்லிஃப்ட்மென்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கம்பெனிக்கு ஜாபுக்கு போயிட்டு இருந்தீங்க, அவங்க வந்து உங்களை தூக்கிட்டாங்க, வேலை இல்லை. அண்ட் இப்போ அந்த கம்பெனி உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்னால ஆட்டோமேட்டிக்கா அதை விட ஹையர் போஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க வித் ஹையர் சேலரிஸ். அப்போ நீங்க எதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மேலும் நீங்க ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கான பர்சனா இருக்கீங்க, ஆனா அதுக்குண்டான சப்போர்ட்டிவ் லேபரர்ஸ் ஆர் கூட ஒர்க் பண்றவங்களுக்கு டீம் மெம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தானாவே அமையும், ரொம்ப நல்ல டீம் ஏற்படும். அதன் மூலியமா உங்களுடைய ஐடியாஸை நீங்க பன்மடங்கு கொண்டு வந்து சூப்பரா நீங்க ஜெயிப்பீங்க. சுய ஜாதகத்துல சனி கேதுவோடு இருந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப வீணான பிரச்சனைக்குள்ள போகக்கூடாது அப்படின்ற
அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கடனை அடைக்கணும் அப்படின்ற ஒரு மனோநிலை வந்து உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி நிறைய குழப்பங்கள், இது பண்ணலாமா வேண்டாமா வைக்கலாமா. ஏன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் வந்து தன்னுடைய தான் சம்பாரிச்ச அம்மா வீட்டுக்கு கொடுக்கணுமே, அவங்க பொருளாதாரத்தில் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்காங்களே, அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டா இது சரி வருமா, நாங்கள் எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்து, ஓகேப்பா உன்னுடைய சம்பளத்தில் நீ தாராளமாக பெரும்பகுதி உங்கள் தாய் வீட்டுக்கு கொடுக்கலாம், அவங்களும் எனக்கு தாய் தந்தையர் தானே அப்படின்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் அண்ட் லைஃப் பார்ட்னர்னுடைய ஃபேமிலியே இப்போ ஏற்படும். அப்போ ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு பிளஸஸ் வந்து உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். அது மட்டும் இல்லை, 9ஆம் வீட்டை சனி பகவான், அதாவது உங்களுடைய 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். அப்ப 8ஆம் வீடு அப்படின்னு சொல்றது வந்து திடீர்ல இருக்கக்கூடிய அனைத்துமே 8, அது திடீர் சந்தோஷமும் சரி, திடீர் பிரச்சனையும் சரி. அப்போ சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையா உங்க 8ஆம் வீட்டை பார்க்கும்போது ஆச்சரியப்படுற அளவுக்கு அனைத்து பிரச்சனைகளுமே திடீர்னு முடிஞ்சிடும். சரி, இங்க நல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும். நீங்களா எந்த பிரச்சனைக்கு போகவே வேண்டாம், வக்ரம் பெற்றிருந்தா பரவாயில்லன்னு சொன்னேன். ஆனா இதே வந்து உங்களுக்கு தானாவே முடிச்சு கொடுப்பார் சனி பகவான். தன்னுடைய 3ஆம் பார்வையை உங்க 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால எதெல்லாம் உங்க மனசை போட்டு கசக்கிட்டு இருந்ததோ, எதெல்லாம் நிம்மதி இல்லாம இருந்ததோ, எதுக்கெல்லாம் வழி பிறக்கலையோ, தானே யாரோ வந்து அந்த யாரோன்றது சனி பகவான் ரூபத்துல வந்து தானாவே முன்னாடி வந்து உங்க நீண்ட நாள் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அப்பாடி நான் எதிரே பார்க்கல, தேடி தேடி போகும்போதெல்லாம் பிரச்சனை முடியவே இல்லை, இப்போ இவர் வந்து சூப்பரா முடிச்சிட்டாரே அப்படின்னு பல பிரச்சனைகள் உங்களுக்கு விடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10 வருஷமா கோர்ட் கேஸ் போயிட்டே இருக்கும். நீங்க உங்க கோர்ட் கேஸ்க்கு நீங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒரு லாயரோ இல்ல புதுசா யாரோ ஒருத்தர் உங்க கண்ணில் பட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனையை இந்த வழியில போனா தீர்த்துடலாம், நான் தீர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு முன்னாடி வந்து நின்று அதுக்கு உண்டான வழி விமோச்சனங்கள் கிடைச்சே தீரும். அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் சுத்தமா இல்லை. இது எப்படி இருக்கும்னா சர்ப்ரைஸா நடக்கும். நீங்க தேடியே போகல, தானாவே வந்து அது ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும். இழுபறியா இருந்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சூப்பரான சக்சஸ் ரேட்டிங் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்போ இது எப்படின்னா இது எதிர்பார்க்காத ஜாக்பாட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நீங்கள் நிறைய விஷயங்கள் பிஸ்னஸில் போயிட்டே இருப்பீங்க. அந்த பிஸ்னஸ் போகுது வருது, கஸ்டமர்ஸ் வராங்க செய்கிறாங்க, ஆனால் அது ஃபினிஷே ஆக மாட்டேங்குது. நீங்கள் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்டை வந்து பார்க்குறாங்க செய்கிறாங்க, நீங்களும் உங்கள் எனர்ஜி எஃபர்ட்டை போடுறீங்க, ஆனால் சம்திங் ஸ்டாப்ஸ். அது எதனாலன்னே தெரியல அப்படின்ற துளாராசி துளாலக்ன அன்பர்களுக்கெல்லாம் இப்போ எதுனால அப்படின்னு சனி பகவான் தெரிய வைப்பார். அதனுடைய டிஃபால்ட்டை கரெக்ட் பண்ணவும் உதவுவார். அதன் மூலமா பிரம்மாண்டமான வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும். அப்ப சௌபாகியங்கள் நிறைஞ்சு இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். திருப்தியான ஒரு மனோநிலைக்குள்ள நீங்க போயே தருவீங்க. ஏன்னா சனி பகவான் பொதுவாகவே உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா, ஏன்னா உங்களுடைய வீட்டில் தான் அவர் வந்து உச்சம் பெறார். ஸோ அது சம்திங் சூப்பருங்க. ஸோ இதுதான் நீங்க பொறுமையா நீங்க வெயிட் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். சக்சஸ் 100% இருக்கு. ஸோ நத்திங் டு வரி. ஆனா சுய ஜாதகத்துல சனியினுடைய நிலை, சனி வக்ரமா இப்ப நடக்கிற திசா புத்தி ஃபேவரபிளா, இதை மட்டும் பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.